குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. தீர்க்க சுமங்கலி யோகம் அப்படின்னு அர்த்தம். தீர்க்கமா சுமங்கலியா யோகமா இருக்கணும். சுமங்கலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. ஒரு பெண் அவள் எப்படி இருக்கணும்? திருமணமாகி தன் கணவனாருடன் குழந்தைகளுடன் சொந்த பந்தங்களுடன் மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாமல் உரிய காலத்தில் எல்லாம் நடந்து திருமணமாகி குழந்தை பேறு பெற்று குழந்தைகள் சீராக வளர்ந்து குழந்தைகள் கல்வி கற்று வேலைக்கு போய் திருமணம் நடந்து பேர குழந்தைகள் பெற்று அந்த பேர குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறா பாருங்க. அதுக்கு முன்னால் கணவனார் இறந்து போகாமல் குழந்தைகள் மரித்து போகாமல் பெரும் வெள்ளம் கொண்டு போகாமல் அப்போ நல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கா பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மங்களம்னு பேர். அது சுப மங்களம். அதுதான் தன லாபத்தை கொடுக்கும். அப்போ தனம் என்றால் செல்வம் மட்டும் இல்லை, அது தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி. நல்ல லக்ஷ்மியை போல வாழுது. பார்க்கடலில் இருக்கிற பரந்தாமனை போல் கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழுது. நான் கணவனாரை புரிந்து கொண்ட மனைவியை புரிந்து கொண்ட கணவன் தான் இந்த சுமங்கலி யோகம் வரும். இந்த சுமங்கலி யோகம் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா ஜாதக ரீதியெல்லாம் விட்டுருவோம், அதை சொல்லி குழப்பலாம் வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலில் குடியிருக்கிற வீட்டை நேசிக்கணும், வாழ்த்தணும். இந்த வீட்டில் வந்து தொலைஞ்சேன் பார் அப்படின்னு ஊரை திட்டக்கூடாது. பிறந்த ஊர் இருக்குல்ல, வாழ வந்த ஊர் திட்டக்கூடாது. உறவுகளை திட்டக்கூடாது. அக்கம் பக்கம் உள்ளவங்களை 2 கண்களாக பார்க்கணும். எதிர்த்தல் உள்ளவர்களோடு நம்மளுடைய உறவு சுவாசம் நல்லா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீடு, நமக்கு 2 பக்கம் இருக்கிற வீடுகள், இப்படி எல்லாரும் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, சில கல்யாண குணங்களும் நமக்கு இருக்கணும். எங்கே நல்ல விசேஷம் நடந்தாலும் பார்க்கணும், இன்புக வரவேற்பு, சிரிப்பாக இருக்கணும், அங்கத்தை லட்சணமாக வச்சுக்கணும், துர்வாடை இல்லாமல் வச்சுக்கணும், கிடைத்ததையே இதே அதிகம் என்று எண்ணிக்கொள்ளணும். அதுபோல் பெண்களுக்குரிய மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூ வைத்து கொள்ளணும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்க. அதுபோல் ஆடைகளை சீராக வைத்து கொள்ளணும். உடம்புல துர்வாடைகளை நல்ல வாசனை திரவியம் பூசிக்கணும். பணிவாக இதமாக நடக்கணும் யாரை பார்த்தாலும். அதே போல் பெரியவர்களை கண்டால் ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு வயசானவங்க வராங்க, 60 வயது ஆனவங்க வராங்க, 80 வயசு ஆனவங்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட கீழே விழுந்து ஆசீர்வாதம். இந்த பழக்கம் இல்லை. அதுபோல் கோவில் நடக்கிற வரலட்சுமி நோன்பு, இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை, கோவில் பூஜைகள், உற்சவ காலங்கள், திருவிழா காலங்கள், தெய்வ கூத்து உகந்தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பேன்னு சொல்கிறார். தெய்வ கூத்துகள்லாம் பார்க்கணும். தெருவில் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த பறை எழுப்புதல், மங்கள கருவிகள் வாசித்தல், நாதஸ்வர ஓசை கேட்டல், இது மாதிரி விஷயம், கண்டாமணி அடித்து பூஜை செய்தல், இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் இந்த உடலை கொடுத்து பகவானே என்னை நல்லா வச்சிருக்கேன்கிற நல்ல உணர்வு இருக்கிற பொழுது இறைவனே விரும்பி வந்து உங்கள் தேகத்தில், ஏன் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வாழ்கிறதையும் பேசுகிறதையும் பழகிறதையும் பார்த்து அவன் உங்கள் ஆயுளை நீட்டிப்பான், உங்கள் கணவனாருடைய ஆயுளை நீட்டிப்பான், செல்வத்தை கொடுப்பான், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சுகமாக வச்சுருவான். ஆமாம், இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு 3 மாதத்தில் ஓடுறது, 6 மாதத்தில் போகிறது, 2 வருஷம் போகிறது வருது. இடையில ஒழுக்கமில்லாத, நல்லா கவனிக்கணும், ஒழுக்கமில்லாத கணவனாரை தரமாட்டார். ஒழுக்கமுடைய மருமகன், குடும்பத்தை நேசிக்கிறவர்கள், பண்பாளர்களாக, இனிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறபடியாக இறைவன் செய்ய வேண்டுமானால் ஒரு பெண் இத்தகைய குணத்தை அவள் பெற வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? இது இவங்க பார்த்தாங்கன்னா அவங்கள நல்லா ஆவாங்க. இறைவன் மனித ரூபத்தில் வந்து எல்லாரையும் பார்க்கும்போது வளப்படுத்துவார். சுமங்கலி யோகத்தை நீங்களும் பெறலாம், நானும் பெறலாம். பெற்றவர்கள் இருக்காங்கன்னா நமஸ்காரம் பண்ணணும், பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். எல்லாரையும் ஆணாக இருந்தால் காம கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது, பெண்களாக இருந்தால் யாரையும் வெறுப்பாக பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு, அந்த நிலைதான் இறைவனுடைய கல்யாண குணம். இது வந்துட்டா என்ன ஆகும்? வெற்றி நிச்சயம். எந்த கிழமைகளில் விரதம் இருக்கலாம்? இப்போ பொதுவாக வந்து விரதம் அப்படின்னா உபவாசம்னு அர்த்தம். இறைவன்கிட்ட நெருங்குதல்னு அர்த்தம். நம்மை படைத்த இறைவனை நெருங்குதல், தன்னுள் தான் வாழ்தல், தன்னிலும் இருந்த ஒரு செய்வ சக்தியை நாம் பெறுதல், அதற்கு விரதம் தேவை. அப்போ சாப்பிட்டாச்சுன்னா நம்ம புத்தி எங்கே கீழே போயிடுது. நம்ம உடம்புல வயிறு இருக்குது, இதுதான் மனம், இது உயிர் சாசனம். சாப்பிட்டதுக்கப்புறம் உயிர் மனமானது கீழே இறங்குது.
அப்போ உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல், தன்னை போல் பிள்ளை பேணுதல் என்கிற செக்ஷுவல் பொட்டன்ஷியல் ஆக்டிவேட் ஆகிடும், மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் உபவாசம் இருக்கும்போது இந்த மனமானது தக்கையாக மிதந்து மேல் நோக்கி வரும். அப்போ மனத்தை கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கி போய் மனம் சித்தத்தில் ஒடுங்கி சித்தம் ஆன்மாவில் கலந்து அதுக்கப்புறம் மேலே இருக்கிறார் கடவுள். அப்போ கீழே ஒரு கூட்டணி இல்லறத்தில் இருந்துக்கிட்டு சண்டை, நல்லது கெட்டது, சண்டை பேசுதல், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போகிறது ஒரு வாழ்க்கை முறை. விரதம் உபவாசம்னு இருந்தால் தன்னை உணர்தல் என்கிற உயரிய நிலை, அரிய நிலையை அடைவது தான் ஆன்மீகம். அப்போ விரதங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ பேசாமல் இருக்கணும், மிதபூஷணம் மிதபாஷணம், கொஞ்சமாக சாப்பிடணும், கொஞ்சமாக தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் காற்றுக்கு இடைவெளி விடணும், பஞ்சபூதங்கள் வேணும் இல்லையா? அதனால் திங்கட்கிழமை விரதம் இருந்தால் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அதுக்கு பேர் சோமவார விரதம்னு. காலையிலிருந்து விரதம் இருந்து சிவகதைகளை படித்து கொண்டு கோயிலுக்கு போயிட்டு தன் கடமைகளையும் செய்து கொண்டு மாலையில் குளித்து முழுகி இறைவனுக்கு லட்டெல்லாம் பிடித்து வைத்து பதார்த்தங்கள் வச்சு வீட்டிலே சுவாமியின் படத்தை வச்சு தீபாராதனை செய்தால் சோமவார விரதம் சௌபாக்கியத்தை கொடுக்கும், கைலாயத்திற்கு இணையான வாழ்வை கொடுக்கும். விரதத்துக்கு அவ்வளோ உண்டா? உண்மை. இருப்பதை தியாகம் செய்வதனால் தியாகம் செய் யோகம் வரும். 3 வேளை சாப்பாடை ஒரு விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? உன் உடல் தெய்வீக நிலைக்கு பெறும். தனித்து இருப்பது, விழித்திருப்பது, பசித்திருப்பது, இறைவன் ஜோதியாக காட்சி கொடுப்பார். உன்னை பயன்படுத்தி கொண்டு இறைவன் இந்த உலகத்திற்கு ஏதோ நன்மை செய்ய காத்திருக்கிறார். இறைவன் நமக்கு பலமாக வரப்போகுது எப்பொழுது என்றால், நாம் விரதம் இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு பலமாக வருவான். நல்லா உண்டு கொளுத்து செவிச்சு எகத்தாலம் பேசி அடுத்தவன் குடியை கெடுக்கிற மாதிரி எகத்தாலம் ஆணவன் திமிரா இருந்தால் என்ன ஆகும்? இறைவன் வரவே மாட்டார். இறைவன் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? இறைவனோட உங்களோட பேசணுமா? உங்கள் பக்கத்தில் நிற்கணுமா? விரதத்தை கடைப்பிடியுங்கள். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.